குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கார்டனர்ஸும் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசர் இல்லை அப்படின்னா மாடி தோட்டமே முழுமையாகாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரோட கார்டனர்ஸ் வீட்லேயும் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுற விதமும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 15 days ஒரு வாட்டியோ நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவோம். பூ விடுற டைமில் இல்லை காய் காய்க்கிற டைமில் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்தோன்னா பெண் பூக்கள் எல்லாமே வந்துட்டு காய்களாக மாறும். அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான ஒரு ஃபர்டிலைசர் தான் இந்த ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசரை இலை வழியாக கொடுத்தோன்னா அது ஒரு சத்து இருக்கும், வேர் வழியாக கொடுத்தோன்னா அது ஒரு சத்து இருக்கும். எல்லாத்தையும் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த முக்கியமான ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா தான். ஸோ பஞ்சகாவியா அப்படின்றது நம்மளுக்கு பஞ்சகாவியா அப்படின்னா மாட்டோட சாணம், கோமியம், தயிர், பால், அடுத்தது வந்துட்டு நெய், இது 5 பொருள் மாட்டோடது சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்தது இளநீர், நாட்டு சர்க்கரை, அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு பருப்பு வகைகளில் இருக்கிற பொடி, இதை எல்லாமே சேர்த்து 30 நாள்லேருந்து 35 நாளில் ரெடி ஆகிற இந்த திரவியம் தான் பஞ்சகாவியா. ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாடி தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த பஞ்சகாவியா ரொம்ப உதவி செய்துங்க. இதை வந்துட்டு நம்ம 15 நாளைக்கு ஒரு முறையும் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையும் நம்மளோட செடிங்களுக்கு இல வழியாகவும் சரி வேர் வழியாகவும் கொடுத்துட்டு வரணும். ரொம்ப கம்பல்சரியான ஒரு ஃபர்டிலைசர். நாற்று இப்போ தான் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாற்றுங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தான் புதுசாக ஒரு செடி வச்சுருக்கீங்க, அதுக்கு முதல் உரமாக என்ன கொடுக்கலான்னா பஞ்சகாவியா கொடுக்கலாம். அடுத்தது வந்து பழக்கல்ல செடியில் வந்துட்டு பூக்கள் இப்போ தான் விட்டுருக்கு, இல்லை காய்கறி செடியில் பூக்கள் இப்போ தான் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த பஞ்சகாவியாவை கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த பூக்கள் வந்துட்டு பெண் பூக்களாக இருக்கும்போது இந்த பஞ்சகாவியா வந்துட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா காய்களை வர வைக்கும். அந்த பெண் பூக்கள்லேருந்து பூக்களை உதிரிட்டு பிஞ்சுகளை வர வைக்கும். ஸோ பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி ஹீல்டிங்கும் நம்மளால் நல்லா எடுக்கவும் முடியும். வேர் வழியாக கொடுக்கும்போது என்ன இதுன்னா வேர் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி புதுசாக துளிர் வருது இல்லைங்களா ஒரு செடியிலேருந்து, அது வந்து நல்ல ஒரு வீரியத்தோடு வளர ஆரம்பிக்கும். இலை வழியாக நம்ம கொடுக்குறோன்னும் போது இலையில் வந்துட்டு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இலைகள் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். காய்கறி செடியில் இதை தெளிக்கும் போது நம்மளோட காய்கறிகளோட தோல் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு நல்ல பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு சுவையாக இருக்கும் காய்கறி. அதே மாதிரி நல்ல வந்துட்டு காய்கறியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபர்டிலைசர். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பயிரூக்கி கூட. இதை வந்துட்டு 30 நாள்லேருந்து 35 நாளுக்கு வந்துட்டு நம்ம நொதிக்க விடுறதுனால இதில் கோடிக்கணக்கான நல்லது செய்கிற பாக்டீரியாவும் நல்லது செய்கிற நுண்ணுயிர்களும் உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ இதை மண்ணில் நம்ம சேர்க்கும்போது மண்புழு உரத்துக்கோ இல்லை நம்ம சாயிலுக்கோ நல்ல ஒரு pH லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம காய்கறி செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிக்கும் இந்த வெயில் காலத்தில். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கும் இந்த பஞ்சகாவியா வந்துட்டு நல்ல யூஸ் ஆகும். ஸோ இந்த பஞ்சகாவியாவை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். ஸோ இதை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ பூவாளி எடுத்திருக்கேன், அது வந்துட்டு 5 லிட்டர் பூவாளி. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ஒரு முடி ஊற்றிக்கிறேன்.
சப்போஸ் நீங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டோட வாளி வந்துட்டு ஒரு 15 லிட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மூடியிலேருந்து 3 மூடி கூட ஊற்றலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பஞ்சகாவியா எல்லாரோட மாடி தோட்டத்துலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். ஸோ இந்த பஞ்சகாவியா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.